இப்போ என்னன்னு தெரில, காளான்னா ரொம்ப பிடிக்குது. முதல்லாம் வாங்கவே மாட்டேன். அன்றைக்கி வாங்கி யூடியூப்பை பார்த்து ட்ரை பண்ணதுலேருந்து ரொம்ப பிடிச்சிக்கிருச்சு. இன்றைக்கி வதக்காமல் சரி பிரியாணி மாதிரி செய்வோம். கொஞ்சம் பிரியாணி அரிசி இருந்துச்சு, அதை ட்ரை பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தா இஞ்சி பூண்டெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. இஞ்சி சுக்காயிடுச்சு. அதெல்லாம் சின்ன துண்டை தட்டி 2 பூண்டு தான் இருந்துச்சு, அதையும் நச்சு போட்டாச்சு. வெங்காயத்தை பார்த்தா வெங்காயமும் ஒன்று தான் இருந்துச்சு. சரி ஆசைப்பட்டுட்டெல்லாம் ரெடி பண்ணுவோன்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அரிசி கொஞ்சம் கம்மியாக போடுவேன்னு நினச்சேன். ஏன்னா 1.5 கிளாஸ் அரிசி போட்டு ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறமா என்ன நினச்சேன்னு தெரியல, ஒருவேளை கம்மியாக குவான்டிட்டி ஆயிருன்ட்டு 2 கிளாஸ் அரிசியாக கழுவி போட்டாச்சு. காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வினிகரை கொஞ்சம் ஊற்றுனேன். அதனால் வம்பா போச்சு. கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டு மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் பிரியாணி இல்லை, ஆனால் நம்ம ஸ்டைலில் பிரியாணி. நேற்று மழைனால துவைக்க முடியல, அதனால் இன்றைக்கி துவைச்சி போட்டாச்சு. துணியெல்லாம் காய வச்சதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டு பார்த்தேன். தக்காளி வெங்காயம் ரைத்தா இருந்ததுன்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். அப்புறம் என்ன, இன்றைக்கி டே ரொம்ப நல்லா போச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.